வணக்கம் மக்களே, இந்த கோடிங் டீகோடிங் சம் பாருங்கள். ரேபிட் வந்து 215 கொடுத்துருக்காங்க, ஹேர் வந்து 144 கொடுத்துருக்காங்க, டீப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த சம் வந்து ஒரு என்டிபிசியோட கொஸ்டின். ரயில்வேயில் என்டிபிசின்னு ஒரு எக்ஸாம் இருக்கும், அதோட ஒரு 3 years முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த டீகோடிங் கோடிங் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் இதுக்கு நம்ம இந்த மாதிரி டீகோடிங் கோடிங் வந்தனாலே நம்ம ஆல்ஃபபெட் வேல்யூ ஏலேருந்து இசட் வரைக்கும் என்னென்ன நம்பர்னு தெரியணும். ஓகேங்களா, A1 B2 C3 அது மாதிரி இசட் வரைக்கும் நமக்கு நம்பர் தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஷீட்டில் ஒரு சைடு கார்னரில் எடுத்து எழுதிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 2 or 3 சம்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஆல்ஃபபெட். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ரேபிட்டோட வேல்யூ ரேபிட்டோட வேல்யூ 215 கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்தாலும் கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஆரோட வேல்யூ 18, A வந்து 1, B 2, I வந்து 9, T வந்து 20. ஓகேங்களா, இதுதான் இதோட வேல்யூ. ஸோ இப்போது இது எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணனா எனக்கு வர்ற வேல்யூ என்ன வரும்னா 50 வரும். ஓகேங்களா, 50. இங்கே எத்தனை ஆல்ஃபபெட் இருக்குது? 1 2 3 4 5 இன்ட்டு 5. அவ்வளோதான். இது எல்லாமே ஆட் பண்ணி இங்கே எத்தனை ஆல்ஃபபெட் இருக்கோ அதெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, அதே மாதிரி தாங்க. ஹெச்சுக்கு 8, ஏக்கு 1, ஐக்கு 9, ஆருக்கு 18 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க 36 வரும். டோட்டலாக எத்தனை ஆல்ஃபபெட் இருக்குது? 1 2 3 4. 36 × 4 144. ஓகேங்களா, அது மாதிரி டீப் ABCD, டிக்கு 4, ABCDE இது 5, இதுவும் 5. ஸோ P அதுக்கு என்ன ஆல்ஃபபெட்னு கண்டுபிடிங்க. ஓகேங்களா, கண்டுபிடிச்சி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி 1 2 3 4 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.